நம்ம கொஸ்டின் ஆஃப் டேல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி வந்து 108ன்னு குடுத்துட்டாங்க. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 108ன்னு குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஹெச்சிஎஃப் ஆஃப் அதோடது என்னன்னு குடுத்துட்டாங்க. ஏக்கும் பிக்கும் ஹெச்சிஎஃப் எடுத்தோம்னா என்ன வருமா? 3 தான் ஆன்சர் வருமா? ஸோ இப்போ எல்சிஎம் கேட்குறாங்க. எல்சிஎம் ஆஃப் ஏ அண்ட் பி கேட்குறாங்க. இது என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு யூஸ்வலாக இப்போ ஒரு 2 நம்பர் கொடுத்துட்டாங்க. 12, 6 கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஹெச்எஃப் எடுக்க சொல்றாங்க, எல்சிஎம் எடுக்க சொல்றாங்களா நம்ம எடுத்துரும். இப்போ எல்சிஎம் எடுக்க சொல்றாங்க அப்படின்னா 2 போட்டு 6, 3 திருப்பி 2 போட்டு 3, 3 அப்புறம் 3 போட்டு 1, எழுதுவோம். ஸோ 2 2 4 4 3 சார் 12. இதோட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 12 நம்ம சொல்லிடுவோம். ஆனா இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, 2 நம்பரோட ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க, 2 நம்பரோட ஹெச்எஃப் என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த 2 நம்பரோட எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. இது யாருக்கும் ஞாபகம் இருக்கா கைஸ்? நமக்கு ஸ்கூல்ல எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் multiplied by HCF of x and y. யாருக்கும் இது ஞாபகம் இருக்குங்களா? ஸ்கூல்ல எல்லாருக்குமே இதுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எல்சிஎம் டாபிக் நடத்தும் போது, ஹெச்சிஎஃப் டாபிக் நடத்தும் போது எல்லாருக்குமே இந்த ஃபார்முலா சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த இந்த கொஸ்டின்ல பாருங்க, நமக்கு வேணுங்கிறது எல்லாமே கொடுத்துட்டாங்க. ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க, ஹெச்எஃப் கொடுத்துட்டாங்க. அதாவது அங்க பாருங்க, ப்ராடக்ட் இருக்குங்களா, அது இதுல சப்ஸ்டியூட் பண்ணும். ஹெச்எஃப் இருக்குங்களா, அதை இதுல சப்ஸ்டியூட் பண்ணும். அவங்க எல்சிஎம் தான் கேட்கறாங்க. ஸோ இதை மட்டும் நாங்கள் கண்டுபிடிச்சா போதும். இப்போ பாருங்க, 108 is equal to LCM into 3ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 108 3ஆல டிவைட் பண்ணா எல்சிஎம் என்ன கிடைக்கும்? 108 3ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 36. ஆன்சர் ஆப்ஷன்ல 36 இருக்குங்களா? 36 இருக்கு. ஸோ 3 தான் இதுக்கு ஆன்சர். பாருங்க எவ்வளவு சிம்பிளான கொஸ்டின் பாருங்க. ஒரு சின்ன ஃபார்முலா இதை நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல இந்த கொஸ்டினை ஒரு 5 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். மூளை கசக்கி புரிஞ்சு யோசிக்கிறதுக்குன்னு இதுல எதுவுமே கிடையாது. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மெட்ராஸ் டெக்னாலஜிஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.